தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் Let the celebrations begin. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நீங்க நீயா நானா போயிருந்தீங்க. அங்க வந்து உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு விஷயம் என்னது அந்த இடத்துல அந்த ஸ்பாட்ல? ரெண்டு ஜென்ஸ்லாம் யாருனே தெரியல, அவங்களே வாலண்டியர் சூப்பரா பண்ணமான்னு சொல்லி என்கரேஜ் பண்ணாங்க. ஈவன் கோபிநாத் சாரே ரொம்ப நல்லா தான் பர்சனலா பேச ரொம்ப நல்லா பண்ணமா நீ. நான் நினைச்சேன் அந்த ஷோ வந்து ரொம்ப பிரேக் எடுத்து பண்ணுவாங்க, ரொம்ப ஒரு மாதிரி டயர்ட் ஆகும், ஒரு மாதிரி போர் அடிக்கும்னு நினைச்சேன். ஆனா கோபிநாத் சார் பாத்தீங்கன்னா இந்த பகுதி அடி விழுந்துச்சுன்னா நான் ஒழுங்கா பிளாக் பண்ணலன்னு அர்த்தம். ஒரு விஷயம் ஒவ்வொரு அடிபடும் போதும் கோவப்படாம அதுல இருந்து என்ன விஷயத்தை நீங்க கத்துக்கிறீங்கன்றதான் விஷயம். பொண்ணுங்கன்னா வந்து வேலைக்கு போகணும், விருப்பப்பட்டா வீட்டுல இருக்கலாம். ஒரு ஆண் அதிகாரத்தோட சொன்னா அந்த ஆணுக்கான பஞ்சு இது. எந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் எனி ஒரு ஆர்ட்டும் பாத்தீங்கன்னா வலி இல்லாம இருக்காது. நீங்க நான் மேஜரா எந்த அடிபடாது, ஆனா மைனரா அடிபடும். அதை நீங்க எதிர்த்தா மட்டும்தான் உங்களை ஜெயிக்க முடியும். எதுவும் முடியும் பெண்களால், இதுவும் முடியும் எங்களால். அனுமதியின்றி தொடவிட மாட்டோம், மீறி தொட்டால் விட்டு விட மாட்டோம். பெண்களையும் சிறுமிகளையும் மனதளவிலையும் உடலளவிலையும் ரொம்ப வீக்குன்னு நினைக்கிற ஒரு மிருகங்களுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பசங்களுக்கு எனக்குள்ள என்ன சக்தி இருக்குன்னு தெரியவே மாட்டேங்குது. மெயின் அம்மா அப்பா முதற்கொண்டு என் பையன் பண்ணிடுவானா என் பொண்ணு பண்ணிடுவாங்கன்ற அவங்களுக்கே அவங்க குழந்தை மேல நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இந்த தன்னம்பிக்கை எல்லாம் ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆகுது தெரியுங்களா? வணக்கம். வணக்கம். உங்களோட ஃபுல் எனர்ஜெட்டிக்கான ஒரு பிராக்டிஸை பார்த்துட்டேன். லைட்டா ஒரு பயமாவும் இருக்கு. பயம் தான் சொன்னல, நம்ம எதையே பயம். நீங்க பயமா இருக்குன்னு சொல்லக்கூடாது. அந்த பயம் இல்ல, நீங்க அடிச்சு பறக்க விடுறத பார்த்தா ஏதாவது நான் தான் கேட்டு மூக்குல ஒரு குத்தி அந்த மாதிரி அகைன் சொல்றேன். நாம வந்து தேவையான இடத்துல மட்டும் பவர் யூஸ் பண்ணுவோம். நீங்க ரொம்ப நல்ல பையன் இல்ல, நாங்களா அப்படி பண்ண மாட்டோம். ஓகே, நம்பிட்டாங்க. தேங்க்யூ. ஓகே, ஸோ வெல்கம் சங்கீதா ஐயப்பன் அவர்களே. ஸோ உங்களை வந்து நாங்கள் நீயா நானாவில் டக்குன்னு பார்த்தா என்னடா அது எல்லாத்துக்கும் ஒரு எனர்ஜி, பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் எல்லாருமே பார்த்தாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் அந்த எனர்ஜி எங்க இருந்து வருது? ஏன்னா எங்கேயோ ஒரு ஸ்பார்க் இருந்தா அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அது எங்க இருந்து வந்துச்சு? ஆக்சுவலி எல்லா லேடிஸ்குள்ளேயும் நிறைய கேர்ள்ஸ்குள்ள நிறைய எனர்ஜி இருக்கு, எல்லார்கிட்டயும் இருக்கு. நிறைய எங்கேயும் பார்க்க முடியலையே. அது தேவையான இடத்துல நிறைய பேர் யூஸ் பண்ணாதனாலும் தெரியல. எனக்கு டைம் கிடைச்சு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சனால எனக்கு வெளியே வந்துச்சு. நிறைய பேருக்குள்ள இருக்கு, எனக்கு மட்டும் இருக்குன்னு சொல்றது வந்து அது தப்பான விஷயம். எல்லாருக்குள்ள இருக்கு, தேவையான இடத்துல வெளியே வரும். நான் வெளியே வரும்போது நான் யோசிச்சேன், நீங்க பாத்துட்டீங்க, அதெல்லாம் வந்துருச்சு. ஸோ எல்லாருக்குள்ளயும் அந்த தைரியம் அந்த உணர்ச்சி இருக்கு. ஓகே, ஸோ நீங்க கராத்தேல வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிருக்கீங்க இதுக்கு முன்னாடி? ஏன்னா நீங்க சொல்லிக் கொடுக்கும்போது தெரியுது நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க கராத்தே? கராட்டே வந்து இது ஜாப்பனீஸோட மார்ஷியல் ஆர்ட்ஸ். அதுல வந்து நான் தேர்ட் ஆன் வாங்கியிருக்கேன். தேர்ட் ஆன் எங்களோட ரூஃப் வந்து கராட்டே தான். we are teaching taekwondo also. taekwondo is kind of ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான். it's from குக்குவான், சவுத் கொரியாவோட மார்ஷியல் ஆர்ட்ஸ். we teaching both. இந்த ரெண்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி சொல்லி கொடுக்கறதுனால நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகும். கராட்டே டேக்வாண்டோ டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ், நீங்க எப்படி ரெண்டு டீச் பண்ணி கேட்பாங்க. ஸோ இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா எல்கேஜி யூகேஜி பசங்க படிக்கும்போது இந்த ஓப்பன் கர்வ் ஸ்லாண்டிங் பண்ணும்போது கஷ்டப்படுவாங்க. ஆனா இதுவே வந்து 5th மேல போகும்போது 5-6 சப்ஜெக்ட் ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால we teaching both. ஸோ எங்களோட மெயின் கோம் பாத்தீங்கன்னா டிசிப்ளின், பஞ்சுவாலிட்டி தான். இதுதான் மெயினா நாங்க பசங்க சொல்லி தர விஷயம். ஏன்னா இப்போதைக்கு ரொம்ப லேகா இருக்குது அந்த விஷயம் தான். எந்த ஒரு ஃபீல்டு, நாட் ஓன்லி மார்ஷியல் ஆர்ட்ஸ், எனி ஆர்ட்டும் கத்துக்கிட்டாலும் அங்க ஒரு டைம் மேனேஜ்மெண்ட், அங்க ஒரு டிசிப்ளின், ஒரு பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணிட்டாங்கனாலுமே அந்த ஃபீல்ட் அவங்க ஹாஃப் சக்சஸ் ஆன மாதிரி தான். அதுக்கப்புறம் தான் வந்து அதோட ஃபீல்டுக்குள்ளே நான் போகணும்னு நினைக்கிறேன். பொண்ணுங்கன்னா வந்து வேலைக்கு போகணும், விருப்பப்பட்டா வீட்டுல இருக்கலாம். ஆனா ஒரு ஆண் அதிகாரத்தோட சொன்னா அந்த ஆணுக்கான பஞ்சு இது. ஹெவியா இருக்குது. ஓகே, சோ நீங்க நீயா நானா போயிருந்தீங்க. அங்க வந்து உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு விஷயம் என்னது அந்த இடத்துல அந்த ஸ்பாட்ல? ஃபர்ஸ்ட் நான் வந்து கோபிநாத் சாரோட பிக்கெஸ்ட் ஃபேன். ஓகே, எனக்கு ரொம்ப வருஷமா அந்த ஷோ அடிக்கடி பாத்துட்டு இருக்க ஷோ தான் அது. நான் நினைச்சேன் அந்த ஷோ வந்து ரொம்ப பிரேக் எடுத்து பண்ணுவாங்க, ரொம்ப ஒரு மாதிரி டயர்ட் ஆகும், ஒரு மாதிரி போர் அடிக்கும்னு நினைச்சேன். ஆனா கோபிநாத் சார் பாத்தீங்கன்னா ஒன் டே ஃபுல்லா காலையில 8 மணில இருந்து நைட் 8 மணி வரைக்கும் இந்த ஷோ போச்சு. ஃபுல் டே இந்த சைடு இருக்கவங்க அந்த சைடு இருக்கவங்க ரொம்ப ஜாலியா பாத்துட்டு இருந்தாரு. எப்படி வரும் அது நின்னுக்கிட்டே. சோ யாரையும் டல்லாக்காம ஒவ்வொருத்தையும் கலாச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு எப்படி ஒரு மனுஷன், அது புது பீப்புள். இந்த சைடு செலிபிரிட்டிஸ் இருந்தாங்க, இந்த பக்கம் நாங்களாம் தெரியாத பர்சன் இல்லையா. சோ எங்களே ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணாரு. அது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. அப்ப அங்க இருந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா எங்களை கவனிச்சுக்கிட்டாங்க. நாங்க எங்க வந்து ஊர்ல இருந்து வந்தவங்களா நாங்க காலைல டிஃபன் கொடுத்தாங்க, மத்தியானம் சாப்பாடு கொடுத்தாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம். தண்ணி குடிச்சிங்களா, சாப்பிட்டீங்களா, பயங்கரமா எங்களை வந்து ரெஸ்பான்சிபிளா பார்த்ததெல்லாம் ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு. அது ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம். கோபிநாத் சார் தான் பயங்கரமா இருந்தது. எனக்கு அவர் பார்க்கும் போதே எனக்கு அப்படியே வேற லெவல்ல இருந்தது. எப்படி ஒரு மனுஷன் இவ்வளவு அழகா ஃப்ளூயண்டா பேசுறாங்க, எல்லாரையும் அழகா பாத்துக்கிறாரு, எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். மெயின் அதானே. 100 பேர் இருந்தாங்கன்னா எல்லாருமே they will think நானும் கேமரால வந்துட மாட்டேனா, என்ன கொஞ்சம் காட்ட மாட்டேன்னு தோணும் போது எல்லாரையும் அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. அது ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து ஒரு குட் மேனா மட்டும் தான் பண்ணுவாங்க. அவர் ஆல்சோ ஒரு சூப்பர் ஒரு மேன் நினைக்கிறேன் கண்டிப்பா.
நினைக்கிறேன்ல ஒரு குட் மேன். ஓகே. ஸோ நீங்கள் வந்து அந்த நீயா நானால பார்க்கும்போது நாங்கள் ஓடு உடைக்கிறது, ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது எங்களுக்கே வந்து டிவியில் பார்க்கும்போதும் நிறைய ரீல்ஸில் பார்க்கும்போது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அங்கேருந்து யாராவது வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்டாங்கல்ல, அதில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸோ இப்படிலாம் இன்னும் இருக்கீங்களா அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சுல, அந்த மாதிரி ஏதாவது கேள்விகள் ஞாபகம் இருக்கு? நிறைய பேர் அது வந்து பிரேக்லாம் வெளியே போகும்போது நிறைய பொண்ணுங்க என்ன கேட்டாங்க, 2-3 ஜென்ஸ் எல்லாம் யாருனே தெரியல, அவங்களே வாலண்டியர் சூப்பரா பண்ணமான்னு சொல்லி என்கரேஜ் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஈவன் கோபிநாத் சாரே ரொம்ப நல்லா தான் பர்சனலா வந்து பேச, ரொம்ப நல்லா பண்ணமா நீ உடைக்கும் போது எனக்கே பக்கு பக்குன்னு இருந்துச்சு அப்படின்ட்டு. யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல அது மாதிரி பண்றது. சோ எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க எனக்கு. நீங்க இவ்வளவு பண்ணிருக்கீங்களா? ஏதாவது நீங்க வாங்கின அடிகள் ஞாபகம் இருக்கா? அது அடின்னு பாத்தீங்கன்னா, நான் பிளாக் பெல்ட் வர வரைக்கும் இந்த ஸ்பாரிங் ஃபைட்டிங்லாம் வைப்பாங்கல்ல, அதெல்லாம் சின்ன சின்ன அடியெல்லாம் படுமா, நிறைய இடத்துல பல்ல இந்த பக்கம் எல்லாம் அடிச்சிருக்காங்க, அடி வாங்கியிருக்கேன் நான். ஆனா அது எல்லாமே என்னோட பாசிட்டிவ் பெயின். இந்த பக்கம் அடி விழுந்துச்சுன்னா நான் ஒழுங்கா பிளாக் பண்ணலன்னு அர்த்தம். அது வந்து அவன் மேல குறை இல்ல, நான் ஒழுங்கா பிளாக் பண்ணல. ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு அடிபடும் போதும் கோவப்படாம அதுல இருந்து என்ன விஷயத்தை நீங்க கத்துக்கிறீங்கன்றதான் விஷயம். சோ ஒவ்வொரு அடிப்பட யூ வில் லேர்ன் மோர். சோ அதான் உங்களை அப்படியே செதுக்கும். சோ அடி நல்லது, கரை நல்லது மாதிரி அடி நல்லது, வலி நல்லது. அடி நல்லதா? அது பாசிட்டிவ் பெயின். ஆனா நம்ம சொன்னீங்களே, நானே அடிவாங்க வலிக்குதுனா வலிக்கல அப்படின்னு சொன்னீங்க. எஸ், மெயினா பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டா பசங்களுக்கு வலிக்கவே கூடாதுன்னு வச்சிருக்காங்க இல்லையா? சோ பசங்க அப்புறம் ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு சின்ன தோல்வியோ சின்ன வலியோ தாங்க மாட்டேன்றாங்க. எல்லாமே ஒரு பேரண்ட் வந்து குழந்தைங்க வளரும்போது எல்லாத்தையும் கத்து கொடுத்துடணும். நல்லது கெட்டது வலி அழுக எல்லாத்தையும் பண்ணணும். அழுகுறானா அழட்டும், அடம் பிடிச்சி ஒரு விஷயத்தை வாங்குறா அப்படின்னா நீங்க பசங்களை வந்து மிஸ்கைட் பண்றீங்கன்னு அர்த்தம். பேரண்ட்ஸ் ஒரு விஷயம் இல்லைன்னா இல்ல, இருக்குன்னா இருக்குன்னு சொல்லணும். அழுகுறான் கோபுரம் மெயினா வீட்டுல தாத்தா பாட்டி எங்க வீட்டுல விட மோஸ்ட்லி பண்ணுவாங்க. நான் ஒரு விஷயம் வேணாம் சொல்லும் போது என்னோட இன்லாஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. நான் போய் சொல்லுவேன் வேணானா வேண்டாம். அப்ப அழுது கிடைச்சா ஒரு விஷயம் கிடைச்சுன்னு நினைப்பாங்க. இன்னைக்கு நம்ம பணம் இருக்குன்னு வாங்கி கொடுத்துறோம், ஃபியூச்சர்ல என்ன வேணா நடக்கலாம். சோ அதுக்கேற்ற மாதிரி பசங்களை ரெடி பண்ண வேண்டியது பேரண்ட்ஸோட வேலை. ஓகே. ஒவ்வொரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் அப்படின்னு ஆனதுக்கு அப்புறமே அவங்க என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நானே ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபுல்லா டவுன் ஆயிடுவாங்க. அவ்வளோதான் கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேல் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க வந்து ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் உங்களுடைய லைஃபே வந்து கரெக்டா வந்து க்ரோத் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்களே சொன்னீங்க. இந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் டவுன் ஆகுறாங்களே, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாருமே பிஃபோராவே மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி கமிட்மெண்ட் வரும், ரெஸ்பான்சிபிள் வரும் சொல்லி பயத்தினாலே டிப்ரெஷன் நினைக்கிறாங்க. இது இப்ப இல்லடா, பழைய காலத்துல இருந்தே அந்த ஒரு ஸ்டேஜ், குழந்தை, ஸ்கூலு, காலேஜ், படிப்பு, மேரேஜ், குழந்தைங்க, தாத்தா பாட்டி ஸ்டேஜ்ல ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அந்த ஸ்டேஜ்லயும் ஒரு அழகு இருக்கு. அதை ரசிச்சாங்கன்னா அது ஒரு மாதிரி டிப்ரெஷனா தெரியாது. சோ மேரேஜ் ஆயிட்டு சாதிக்க முடியுன்றது ப்ரூவ் பண்றதுக்காக தான் மெயின் நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னால மட்டும் இல்ல, எல்லாராலையும் முடியும். அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுனா மெயின். இது ஸ்ட்ரெஸ்ஸா ஒரு கம்ஃபர்டபுளா இல்லைன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அது ஸ்ட்ரெஸ்ஸா தான் தெரியும். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, இட்ஸ் ஹேப்பன்ஸ், இது எல்லாருக்குமே நார்மலான விஷயம் தான் நினைக்கணும். அது ஒரு பெரிய இஷ்யூவா நினைக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ ரெஸ்பான்சிபிள் இருந்தாலும் நம்ம நல்லா சாதிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ரெஸ்பான்சிபிள சந்தோஷமா அழகா எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நிறைய பேர் அந்த வீடியோஸ் பார்ப்பாங்க, ரீல்ஸ்ல வந்து பார்த்துட்டு நானும் வந்து இந்த மாதிரி கராத்தே கத்துக்க போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள்ல அவங்க ஆசைப்படலாம், ஒரு 3 நாள் கிளாஸ் போவாங்க, அதுக்கப்புறம் அட போங்கடா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆசைப்படுறவங்க கரெக்டா உங்களை மாதிரியோ இல்ல வந்து நான் கரெக்டான ஒரு கராத்தே வந்து கத்துக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம்? எஸ், நீ சீரியஸாவே 3 விஷயம் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட், எல்லா ரீல்ஸை பார்த்துட்டு ஒரு ஆசை வரும் எல்லாருக்கும், நானும் இன்னைக்கு போய் டைஸ் உடைக்கிறேன்டா, இன்னைக்கு போய் மண்டே உடைக்க போறேன்னா சொல்லுவாங்க. அந்த ஆர்வத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு இருக்க 24 மணி நேரத்துல நீங்க என்னென்ன விஷயம் எல்லாம் பண்ணணும் முதல்ல எழுதுங்க. டைம் மேனேஜ்மெண்ட் தான் பிளேஸ் a big role here. அப்போ உங்களுக்கு என்ன டைம், மார்னிங் தான் தூங்குற வரைக்கும் டைம் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ எந்த டைம் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்கன்னு முதல்ல நோட் பண்ணுங்க. ஒரு 1 hour 2 hours கண்டிப்பா இருக்கும். அந்த 1 or 2 hours half an hour எனி டைம் இந்த டைம்ல இந்த விஷயத்த நான் பண்ண போறேன் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. ஒரு 2 weeks யூடியூப்ல பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் ஃபிட்னஸ் ரிலேட்டடா வருது. கராட்டே வாட் எவர் இட் இஸ், நான் கராட்டேன்னு சொல்லல, எனி விஷயம் நீங்க அதுல ப்ரூவ் பண்ணணும், ஐ வாண்ட் டு கோ அப்படிங்கும்போது அந்த 2 weeks அந்த டைம்ல கண்டினியூவா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 3வது விஷயம், நியர்பைல 2 or 3 கிலோமீட்டர், நிறைய பேர் டைம் வந்து இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா, 2 to 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல ஒரு நல்ல ஒரு ஸ்கூலா பார்த்து சேருங்க. அங்க நல்ல சர்டிஃபிகேட் வாங்கின ஸ்கூலா இருக்கா, நல்ல வெல் குவாலிஃபைட் ட்ரைனர்ஸ் இருக்காங்களா, சிசிடிவி கேமரா இருக்கா, ஒரு ட்ரையல் செஷன் அட்டெண்ட் பண்ணி பாருங்க. இந்த 3 விஷயத்தையும் பண்ணி யூ ஹேவ் அ குட் இன்ட்ரெஸ்ட் அதில் இருக்குன்னா யூ கேன் கண்டினியூ. டேரக்டா வந்தோடனே போயிட்டு போக கூடாது. மெயினா கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ் பாத்தீங்கன்னா 2-3 months வருவாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும், 100 பேர்ல 10 பேர் தான் பிளாக் பெல்ட் வரைக்கும் வருவாங்க. 90 பேர் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரணம், குடும்பமோ இல்ல குழந்தைங்களாவோ இல்ல எனக்கு பிசிக்கலாவோ என்னால முடியலன்னு சொல்றாங்க. ஒரு வலியை அக்செப்ட் பண்ண கத்துக்கணும். எந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் எனி ஒரு ஆர்ட்டும் பாத்தீங்கன்னா வலி இல்லாம இருக்காது. இங்க நான் மேஜரா எந்த அடிபடாது, ஆனா மைனரா அடிபடும். அதை நீங்க எதிர்த்தா மட்டும்தான் உங்களை ஜெயிக்க முடியும். எந்த ஒரு வேலையிலயும் கஷ்டப்படாம மேல வர முடியாது. கஷ்டத்தை எதிர்க்க ரெடியா இருந்தீங்கன்னா நீங்க மேல வந்துருவீங்க. ஏன்னா எல்லாமே அப்படி சொல்றது ஒண்ணுதான். நான் அந்த ஃபீல்ட்ல பெரிய ஆகணும். உங்க ஃபீல்டோட எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, நான் இதுக்குள்ள இருந்தா போதும்னா யூ ஹேவ் டு பி திங்க் கிரியேட்.
நிறைய கிரியேட்டிவ் யோசிச்சு 4 இடத்துல அலைஞ்சா மட்டும்தான் உங்களுக்கான ஒர்க்ல நீங்க கொஞ்சம் மேல போக முடியும். நான் அப்படியே இருந்தா போதும் கம்ஃபர்ட் சோன்ல இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு growth ஆகாது. So any field is tough, but if you love it, it's easy. ஓகே. ஸோ நீங்கள் உங்களுடைய ஜர்னி இருக்குது பார்த்தீங்களா, அப்போ வந்து என்னைக்கா ஒரு நாள் நம்ம எதுக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, நான் அந்த ஃபெடப் ஆனதே கிடையாது. இந்த ஃபீல்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப புனிதமா நான் ஃபீல் பண்றேன். இந்த ஜென்ரேஷன் ரொம்ப தேவை. நம்மளால ஒரு 4 விஷயம் மாத்துறாங்க, 4-5 பொண்ணுங்களை நம்பி நம்மளை விடுறாங்க அப்படிங்கும்போது எனக்கு பர்சனலா எனக்கு 2 குழந்தைங்க தான் இருக்காங்க. பட் இங்க இருக்க எல்லா 100-200 குழந்தைங்க எல்லாமே என் குழந்தைங்க தான். டோட்டலா 600 கிட்ஸ்க்கு நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். 6 ஸ்கூல்ல கேர்ள்ஸ் கிட்ஸ்க்கு நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒவ்வொரு தடவை கிளாஸ் இருக்கும்போது எனக்கு ரொம்ப எனர்ஜி அதிகமாயிட்டே வருதே தவிர எனக்கு இனிமே கம்மியான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. I feel more young. எனக்கு வயசாக இன்னும் நான் பசங்க கூட சேர்ந்து அவங்க கூட நிறைய விஷயம் கத்துக்கிறேன். ஒரு பெரியவங்களுக்கு சேர்ந்து உட்காரும்போது நிறைய விஷயங்களை ஷேர் பண்றத விட குட்டி பசங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். கரெக்டா கத்துக்கிட்டவங்க மெயினா கோவப்படுவாங்க, சண்டை போடுவாங்க சொல்லுவாங்க. ரொம்ப பொறுமையும் ரொம்ப சந்தோஷத்தையும் கத்துக்கிட்டேன் நான். ஓகே. ஸோ நீங்க நெக்ஸ்ட் பிளான் இது, நான் இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அச்சீவ்மெண்ட் ஏதாவது கோல் வச்சிருக்கீங்களா? இப்போ நான் வந்து இந்த வருஷம் எண்டில் இன்னொரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அது சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வெரி சூன் உங்களுக்கு ரிவீல் பண்றேன் நான். இதெல்லாம் மோதன் தாண்டி அஸ் ஒரு டீச்சர் டிஃபென்ஸ் சாப்பிடுற மாதிரி நான் அடுத்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண போறேன்றீங்க. நானும் பிறந்து இத்தனை வருஷமா இருக்கேன், ஒன்றும் பண்ணல. இல்ல we can do it மா. எல்லாமே பிளான் பண்ணி பண்ணா பண்ணிடலாமா. ஸோ ஒவ்வொரு ஃபீல்டையும் அதுக்கு பெஸ்டா வரணும்னா நம்ம யோசிச்சு பண்ணும்போது வந்துடலாம். ஸோ நம்ம தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இல்லை, யாரும் எப்போ வேணா பண்ணலாம். Be ready to face the problem, we can do it. ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணி நிறைய குழந்தைங்களுக்கு நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவ்ல போயிட்டு இருக்கீங்க. அந்த மோட்டிவ் நல்லபடியா ஆகணும்னு சொல்லிட்டு பை த ஹார்ட் கேட்டுக்கிறேன். அப்படியே இந்த பஞ்சோட நம்ம இந்த இன்டர்வியூ நம்ம முடிச்சிடலாமா? இல்ல வலிக்கவே இல்லை எனக்கு. பண்ணலாமா? வலிச்சிருச்சு. ஒரு விஷயம் சொல்லிடலாமா? இங்க இதை பார்த்துட்டு இருக்க கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு வந்து மென்டலாவும் பிசிக்கலாவும் ஸ்ட்ராங்கரை தாண்டி வார்த்தைக்கு ஒரு வலிமை இருக்குன்றதை நான் 100% நம்புறேன். ஸோ நீங்க எழுந்தோடனே இது ஒரு ஸ்லோகம் மாதிரி சொல்லுங்க. பெண் உரிமை குரல், எதுவும் முடியும் பெண்களால், இதுவும் முடியும் எங்களால். அனுமதியின்றி தொடவிட மாட்டோம், மீறி தொட்டால் விட்டு விட மாட்டோம். கையை முறித்து நெஞ்சில் மிதிப்போம், சீறி பாய்ந்து பல்லை உடைப்போம். பண்பற்றவன் பக்கம் வந்தால் பயப்பட மாட்டோம், பதமாய் முகத்தில் குத்தி பாடம் புகட்டுவோம். செடியாய் நினைத்தால் வெடியாய் வெடிப்போம், படியாய் மிதித்தால் படிப்பால் அடிப்போம். அழுது புலம்பி ஒதுங்கி நிற்க மாட்டோம், படித்து முடித்து பயிற்சி செய்து உயர்ந்து நிற்போம் உலகின் முன்னால் உதாரண பெண்களாய். எதுவும் முடியும் பெண்களால், இதுவும் முடியும் எங்களால். தேங்க்யூ. நான் ஒரு 6 கவர்மெண்ட் ஸ்கூல்ல கிளாஸ் இருக்கிறது இதுதான் பசங்களுக்கு சொல்லி தரது. ஏன்னா அந்த பொண்ணுங்களுக்கு மைண்டா தெரியணும். இப்போ அவங்க ஃபைட் பண்ணதே நான் வந்து அதிகமா அந்த படத்துல இந்த மாதிரி தான் பார்த்திருக்கேன். இப்போ ஓடெல்லாம் உடைச்சு ஏதோ பண்ணி காமிக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். சின்ன பசங்க பண்ண போறாங்களா? எல்லாருமே பண்ணுவாங்கம்மா. 1 2 go. Super. Good. Go cat. Super. Hoist. Come on. செம்ம. நம்ம யோகி பிரதருக்கு எல்லாம் அபாரமா கிளாப் பண்ணுங்க. Come on. Come on. சிஃபா வைங்க பிரதர், கை சிஃபா வைங்க. கை இப்போ எங்க சொடைக்க நானு? இந்த இடத்துல. ஓகே. ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத பசங்க நினைச்சுக்கோங்க எங்களை தவிர. 1 கேய் சொல்லணும். 2 go. Super. Awesome. Go. 3 go. One more time, come on. Yogi, come on. Beautiful. ஸோ நீங்கள் வந்து இப்போ நிறையா பசங்களை வந்து நீங்கள் பார்க்குறீங்க, நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. என்னதான் சொல்லி கொடுத்தாலும் எனக்கு அந்த டயர்டு அதெல்லாம் வந்து பேசிக் தான். ஆனால் வீட்லேயும் நீங்கள் 2 குழந்தைங்க இருக்காங்கன்னு சொல்றீங்க, அந்த குழந்தைங்களே நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ வீட்டு ஒர்க்கு அப்படின்றது பொண்ணு தான் பார்க்கணும்னு இல்லை நான் சொல்லலை. பட் இருந்தாலும் நீங்கள் மற்ற விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, யார் பார்த்துக்கிறாங்க? எல்லாத்துக்குமே டைம் பிளான் தான். முன்னாடி சொன்ன மாதிரி டைம் பிளானிங் அப்படியே சொல்லுங்களேன். எப்படி டைம் பிளான் பண்றேன்னா வீட்டில் கொஞ்சம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். என்னோட இன்லாஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல். அவங்க இல்லைன்னா இவ்வளவு பாசிபிள் இல்லை. ஸோ மார்னிங் நான் கிளாஸ் போகும்போது அவங்க குழந்தைய பார்த்துப்பாங்க. ஸோ அவங்க பிஸியாக இருக்கும்போது நான் குழந்தைய பார்த்துப்போம். ஸோ என்னோட ப்ரொஃபஷனும் என்னோட பர்சனலே டிஸ்டர்ப் ஆகாம நான் பார்த்துப்பேன். ஃபர்ஸ்ட் என் குழந்தைங்க கரெக்டாக பார்த்துப்பேன். அது கரெக்டாக சேஃபான இடத்த விட்டு தான் நான் வருவேன். ஸோ அது வந்து மாமியார் ரொம்ப நல்லா பார்த்துக்காங்க. வீட்டில் வந்து இங்கே போனால் டயர்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆக மாட்டேன். பிளான் பண்ணி இந்த இடத்துல குக் பண்ணணும், இந்த இடத்துல இதை கிளீன் பண்ணணும் சொல்லி நாங்கள் பிளான் பண்ணி டைம் டேபிள் போட்டு வீட்லேயே அப்படி தான் பிளான் பண்ணுவோம். இதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் தான் வந்தது. டைம் மேனேஜ்மெண்ட் எனக்கு இல்லாத ஒரு பொண்ணு, அவர் பிளான் பண்ணி அவர் ஒர்க்கை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும்போது அவர்கிட்ட தான் இந்த பழக்கம் எனக்கு வந்துருச்சு. ஸோ எல்லாராலும் எல்லாம் சாதிக்க முடியும். வீட்டில் இருக்கவங்களும் கரெக்டாக சாதிக்க முடியும், வேலைக்கு போகிறவங்களும் பண்ண முடியும். எல்லாத்துக்குமே டைம் தான்.
இந்த டைம் இந்த வேலை பார்க்கணும் சொல்லி கரெக்டா பிளான் பண்ணுங்க. வீட்டுல கொஞ்சம் இன்லாஸ் அம்மா அப்பா எல்லாம் கொஞ்சம் அன்பா பாத்துக்கோங்க. அவங்களும் கண்டிப்பா நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லா வேலையும் நம்ம தான் பண்ணணும் அவசியம் இல்லை. அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் அன்பா கேட்டா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, இப்போ நீங்கள் வந்து பண்ணுறீங்க பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும், அதே மாதிரி உங்கள் ஹஸ்பண்டுக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஸோ அவர் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாரு, இப்படி ஒரு பையன், அதாவது பொதுவாக சொல்கிறேன், ஒரு ஹஸ்பண்ட் அப்படின்றவங்க இப்படியும் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி சொல்கிறீங்க? மெயினாக என் ஹஸ்பண்ட் வந்து நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே ஃபீல்ட்ல வந்து கொண்டு வர மாட்டாங்க. இப்போ நானும் ஒரு கலர் டீச்சர் ஆகிட்டேன், அவரும் டீச்சராக இருக்கும் போது எங்க நம்மளோட கொஞ்சம் மேலே போயிடுவார். நிறைய பொசசிவ் வந்து நிறைய ஹஸ்பண்ட் இருக்கும். சேம் பொசிஷன்ல இருக்க ப்ரொஃபஷன் சூஸ் பண்றவங்க அது ஒரு பர்சனோட ஹஸ்பண்ட் கிடையாது. என்ன 4 பேர் பாடும் போதெல்லாம் அவர் ஒரு சந்தோஷம் நான் எப்பவுமே பார்ப்பேன். எங்க மாமனார் மாமியார் அதுக்குமே சந்தோஷப்படுறாங்க. ஸோ இதுதான் பெரிய விஷயம். இதில் நீ பெரியாள் நான் பெரியாள் முக்கியம் கிடையாது. ஸோ யார் வளர்ந்தாலும் இப்படி கைத்தட்டி என்கரேஜ் பண்றாங்க. ஸோ அந்த ஹஸ்பண்ட் பார்க்கும்போது ஐ எம் சோ லக்கின்னு நினைக்கிறேன் நான். வீட்டிலையும் சரி ப்ரொஃபஷனலையும் சரி எல்லா விஷயத்தையும் ஹெல்ப் பண்றது, என்கரேஜ் பண்றது, மோட்டிவேட் பண்றது எல்லாமே அவங்க தான். நான் பேசுற வார்த்தைகள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட தான் வந்தது. நான் ஓனாலாம் இல்ல, அவர் சொல்றது அப்படியே காப்பி பண்ணி உங்ககிட்ட சொல்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கேன். அவர் தான் எனக்கு தோணுது. ஸோ அவரோட சப்போர்ட் இல்ல அப்படின்னா நாங்க இல்ல. ஓகே, ஸோ நாங்கள் எதை பார்த்து வந்து அந்த நீயா நானால செதறணுமோ அதை வந்து இப்போ நீங்கள் செதற வைக்க போறீங்க. ஃபயர்ல ஓடு வந்து உடைக்க போறீங்க. ஓகே, இது வந்து எத்தனை 4 இருக்கா 5 இருக்கா? நான் 10 வரைக்கும் உடைச்சிருக்கேம்மா. தெரியாம கவுண்ட்டுக்கு போயிட்டேன். ஓகே, இப்போ வந்து ஒரு 5 இருக்கு. ஸோ நீங்க 5 வந்து ஃபயர் பண்ணி உடைக்க போறீங்க. ஸோ இதை உடைக்கிறதுக்கு ஒரு லெவல் இருக்கும்ல, நம்ம வந்து பிராக்டிஸ் மூலமா லெவலுக்கு வர முடியும். அது என்ன பிராக்டிஸ், அது எத்தனை வருஷம் ஆகும் இது உடைக்கிறது? இந்த ஃபயர் டைல் பாத்தீங்கன்னா நாங்க பிளாக் பெல்ட் கேம்ப்ல மட்டும் பண்ணுவோம். ஒரு 4-5 வருஷம் பிராக்டிஸ் பண்ணவங்க மட்டும்தான் இந்த ஃபயர் டைல் அலோவ் பண்ணுவோம். தீயினாமே சில பேர் பயப்படுவாங்க இல்லையா, அது பயத்தை போக்குறதுக்காக அது பண்றதா மெயினா வந்து. இங்க வந்து 100% சேஃப்டி எல்லா ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். இது வந்து பாக்குறவங்க யாரும் தப்பா யூஸ் பண்ணிட்டாங்க, வீட்டுல நானும் ட்ரை பண்றேன் நானும் சிங்க பெண்ணா அப்படிலாம் பண்ண வேண்டாம். இது எல்லாம் சேஃப்டி சேர்த்தா நாங்க பண்றோம். இதை நான் உடைக்கும் போது 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறேன். பெண்களையும் சிறுமிகளையும் மனதளவிலையும் உடலளவிலையும் ரொம்ப வீக்குன்னு நினைக்கிற ஒரு மிருகங்களுக்கும், அதே மாதிரி அவங்கள ரேப் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ற அந்த வகையான மிருகங்களுக்கும், ஏன்னா ஆண்கள் நிறைய பேர் நல்லவங்க இந்த உலகத்துல இருக்காங்க, அந்த மாதிரி டைப் ஆஃப் பீப்புள் வி வில் கால் மிருகம் தான் சொல்லுவோம். ஸோ அவங்கள ஒரு பெண் அதை அக்னியா நினைச்சு அடிக்க போறதை நீங்க பார்க்க போறீங்க. ஒரு பெண் என்பவள் எப்போதுமே ஒரு மகாலட்சுமியாவே இருந்தா மட்டும் பத்தாது. அவங்க சம்டைம்ஸ் பத்திரகாளியே மாறினா அந்த ஆண்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத காட்டதான் உடைச்சு காட்ட போறோம். இப்போ நீங்க மகாலட்சுமி இருந்து பத்திரகாளியா மாற போறீங்க. அந்த மாதிரி மிருகங்களுக்கு பெண் இப்படி மாறினா அவங்களால என்ன பண்ண முடியும், சோ அவங்கள எப்படி உடைக்கிறன்றத காட்ட போறேன். ஓகே, சோ பக்கத்துலயே வந்து வெட்டான ஒரு துண்டு இருக்கு. சோ அந்த கிளாத் வச்சுட்டு டக்குன்னு அவங்க உடைச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நான் பின்னாடி நின்னுக்கிறேன். ஓகே, சோ இப்போ நம்ம ஃபயர் பண்ண போறோமா? நைஸ். ஷாட் ஊத்துமா. சோ இது பெட்ரோல்? எஸ், பெட்ரோல் ஊத்துறாங்க. அவ்வளவுதான். ஸோ ஓகே மேம், ரொம்ப அழகா வந்து உடைச்சிருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 5 இது. நான் 10 நாளும் உடைப்பேன் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, ரொம்ப வந்து அந்த ஒரு செகண்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து பத்திரகாளியா மாறினதை நானும் பார்த்தேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மா. மாதிரி நிறையா வந்து மோட்டிவேஷனலா இருங்க. எனக்கு கொஞ்ச நேரம் பேசினதுல ஒரு மோட்டிவேஷனாக தான் ஃபீல் ஆச்சு. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மா. தேங்க்யூ. அது என்ன எது பண்ணு? காலை க்ளோஸ் பண்ணிக்கங்க. ஓகே, லெஃப்ட் லுக் ஓபன் பண்ணிட்டு தென் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கை சைடுல வைங்க. தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.